புளிக்குழம்பு பிடிக்காதுன்னு யாருங்க சொன்னா? என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதில் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெயில் வெண்டைக்காய் நல்லா வதக்கி எடுத்துருங்க. வெந்தயம் போட்டுருங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க இன்னும் கொஞ்சம். அதில் வந்து வெங்காயம், பூண்டு இது 2 தாங்க ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறதே. இவங்க 2 பேரையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசல், மிளகாத்தூள், உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கிற அந்த நம்ம புளி தண்ணியை வந்து ஊற்றிடலாங்க. இது நல்லா கொதி வந்த பிறகு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இவங்க 2 பேரும் நல்லா வெந்த பிறகு நீங்கள் வெண்டைக்காய் சேருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம் இல்லையா, அப்பயும் ஃபஸ்ட்லேயே போட்டோம்னா பிரிஞ்சு பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து லாஸ்ட்டாக சேருங்க. உப்பு டெஸ்ட் பண்ணிக்கிங்க எப்படி இருக்குன்ட்டு. இது நல்லா கொதிக்கணுங்க. தேங்காய் சந்தெல்லாம் நான் சேர்க்க மாட்டேங்க. இதுவே பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என் கணவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா உங்களுக்கு சேர்க்கணுன்னா சேர்த்துக்குங்க. இல்லைன்னா தக்காளி வந்து நீங்கள் கட் பண்ணி போடுறதோட அடித்து போட்டிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், கூடுதல் டேஸ்ட்டுங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மதியம் லஞ்சு இது தாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நன்றி, வணக்கம், பாய்.